கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக கடனின் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த தலைப்பின் கீழாக சில பிரிவுகள் நாம் பார்த்து வருகிறோம். பாருங்க, முதலாவது நாம் பார்த்தோம் கடன் என்றால் என்ன, ரெண்டாவது பார்த்தோம் கடன் எப்படி வாழ்க்கைக்கு உள்ளே வருகிறது, மூன்றாவது நாம் பார்த்தோம் கடனின் மத்தியில் தேவன் தரும் இளைப்பாறுதல், நான்காவது நாம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால் கடன் வாங்க செய்யும் 5 சூழ்நிலைகள். கடன் வாங்க செய்யும் 5 சூழ்நிலைகள். இந்த கடனின் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்கின்ற சத்தியத்தின் மைய ஆதாரமாக நாம் வாசிக்கிறோம். உமா 28:12 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இதை மைய ஆதார வசனம். இதிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் முன்தேசத்தில் மழை பெய்யவும். இதான் ஏற்ற காலம் போல் மழை வந்துட்டுருக்குன்னு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிடு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கின்ற சத்தியத்தை இங்கே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆண்டவராக சொந்த இரட்சகராக உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள். உபாகம் 28:1-14 தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வசனங்களை தேவன் கொடுத்துக்கிறார். அவர் இந்த பூமியிலே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு மனுஷியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஒரு குடும்பம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்விதமாக இந்த வசனத்தை 14 வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். இந்த 14 வசனங்களின் அடிப்படையில் ஒரு குடும்பம் வாழும் என்றால் அந்த குடும்பம் தேவனுக்கு மிக 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 நெருக்கமான குடும்பமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி செய்கிறவர்களுக்கு தேவனே கூட இருந்து அதிகமாக காரியங்களை நடத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நெருங்கி பழகிறவ ஒரு குடும்பமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்ல பாருங்க, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது ராஜாவை பற்றி சொல்கிறாரு. தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவரா? ஏனென்றால் எப்பொழுதுமே தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவன் பேசுகிறார் என்கிற ஒரு உணர்வையும் அவர் பெற்றுக்கொண்டிருந்தார் தாவீது ராஜா. எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நாம் ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 14 வசனங்களின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 14 வசனங்களின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி வாழும்போது மாத்திரம்தான் நாம் இந்த பூமியிலே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த பூமியிலே நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு போவது தேவனுடைய திட்டம் அல்ல. நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்மை சுற்றியில் இருக்க ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நமது பகுதி வாழ் மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நமது பட்டணங்கள் ஊர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படணும், அதன் மூலமாக இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படணும், அதன் மூலமாக இந்த உலகமே ஆசீர்வாதத்துக்குள்ளே வர வேண்டும். ஒரு மனுஷன் என்கின்ற வார்த்தை குறித்து நாம் பல வாரங்களுக்கு முன்பதாக வேதத்தின் இந்த அநேக பகுதிகளை எடுத்து நாம் பார்த்தோம். ஒரு மனுஷன் நிமித்தமாக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பல கூட்டங்கள் ஜனங்கள் அவருக்கு தேவையில்லை, சொற்ப ஜனங்கள் அவருக்கு போதும். அதிலே ஒரு மனுஷன் அவருக்கு போதும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷன். எப்பொழுதுமே தேவனுடைய தீர்மானம் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்றால் அதிகமான ஜனங்களை கொண்டு அவர் பிரயாசப்படுகிற தேவனே இல்லை. ஒரு மனுஷனை கொண்டு அசால்ட்டாக யாருமே செய்ய முடியாத காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவார். யாருமே செய்ய முடியாத காரியங்கள் வேதத்தில் அப்படி தான் பல இடத்துல நமக்கு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள்,
நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்று நாம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறோமா? பக்கத்துள்ள தெரிஞ்ச ஜனங்களுக்கு நாம் கடன் கொடுக்குறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது என்றால் நாம் ஜாதிகளுக்கு முன்பின் தெரியாத பல ஜாதிகளுக்கு நாம் கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பணத்தின் மத்தியில், ஐஸ்வர்யத்தின் மத்தியில் நாம் செல்வ செழிப்போடு எந்த குறைவு இல்லாமல் என்றால் தேவன் பரிபூரணருங்க. அவரிடத்தில் குறைவு என்பதே இல்லை. அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி குறைவாக இருக்க முடியும்? எப்பொழுதுமே நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படி வாழ வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். அநேக ஜாதிகளை கடன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கணும்? பொருளாதாரம், பணம், சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்கணும். இருந்தாலும் தான் நாம் கடன் கொடுக்க முடியும். நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றால் நாம் எப்படி கடன் கொடுக்க முடியும்? ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்றால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கடன் வாங்குகிற இடத்துல தான் இருக்கிறாங்க, கடன் கொடுக்குற இடத்துல இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் சொல்கிறாரு. ஆனால் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடன் வாங்குகிற இடத்துல தான் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கடன் வாங்குகிற இடத்துல இருக்கிறார்கள்? கடன் வாங்குகிற இடத்துல ஏன் இருக்கிறார் என்றால் தேவனை குறித்த ஒரு உயர்ந்த உள்ளம் இல்லை. சபைக்கு போகிறாங்க, பாடல் பாடுறாங்க, காணிக்க போடுறாங்க, தசம் போடுறாங்க, திருவிருந்தில் பங்கு பெறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆனால் கேட்டு வெளியே வந்தோடனே, கேட்டை தாண்டினோடனே விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே உங்களுக்கு கேட் இல்லை, அடுத்தலாம் கேட்டு வந்துடும். என்ன, கேட்டை தாண்டினே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. சபையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், பைக்கில் போனாலும், சைக்கிளில் போனாலும், நாம் வாக்கிங் போனாலும் கூட தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு உயர்ந்த உள்ளம், தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். அதான் எபேசியர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணுமா. ஆனால் அதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்றால் நாம் வாழுகிற இந்த ஒரு காலம் போதாது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய தேவன், புத்தி கெட்டாத தேவன். நம்முடைய மனத்திரையில் நாம் பார்க்கிறதெல்லாம் 100% தான் தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் அவ்வளோ பெரிய தேவன். அண்ட சராசரங்களை உருவாக்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருப்பார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடன் கொடுக்கிற இடத்துல இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை அறிகிற அறிவில் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்படாமல் பணம் நம்மிடத்தில் சேராது, ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் தங்காது. ஆனால் தேவனை நாம் எவ்வளவு சார்ந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பணம் நம்மிடத்தில், நம்முடைய களஞ்சியத்தில் பூரணமாய் நிரம்பும். நாம் கடன் கொடுக்கிற இடத்தில் நாம் மாறுவோம், கடன் வாங்குகிற இடத்தில் நாம் மாற மாட்டோம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும்போது கடன் வாங்க மாட்டோங்க. வார்த்தையே சார்ந்திருக்கிற மனிதன், தேவனே சார்ந்திருக்கிற மனிதன், தேவனுடைய திட்டத்துக்காக வாழ்கிற மனிதன், தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க மாட்டான். இது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் கவலைப்படுறாருங்க. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் கவலைப்படுவாரா? கண்ணீர் விடுவாரா? நமக்காக துக்கப்படுகிறாரா என்று நீங்கள் கேட்டால் துக்கப்படுகிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நான் சிந்தின இரத்தத்தின் மூலமாக இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் 10,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் ₹1,00,000 புறஜாதிகள் எடுத்த கரங்களை நாம் ஏந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் மாற்றன்னு விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் போய் புறஜாதிகள் இடத்தில், தேவனை அறியாத பாவிகளிடத்தில் போய் நாம் பணம் வாங்கணுமா? நமக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் தேவனை சார்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர, தேவனை அறியாத ஒரு மனிதனிடத்தில் பணம் இத்தனை மணிக்கு இந்த டயத்தில் இவ்வளோ ரூபா தருவான் என்று நாம் தேடி நாடி ஓடக்கூடாது. அங்கே ஓடி நாடி தேடுற நேரத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீங்கள் எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலும் உங்கள் மத்தியில் அவர் வருகிறவராக இருக்கிறார். எனவே கடன் என்றால் நாம் எப்பொழுதுமே கடனை குறித்து யோசிக்கக்கூடாது.
கடன் கொடுக்கறத பற்றி தான் யோசிக்கணும். தேவனை மாத்திரம்தான் யோசிக்கணும். தேவனுடைய திட்டங்களை மாத்திரம்தான் யோசிக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எனவே இந்த சபைக்கு வருகிற ஜனங்கள், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிற ஜனங்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமாக மாறணும். நம்முடைய விருப்பமாக மாறும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. கர்த்தருடைய வார்த்தை நாம் அதிகமாக அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டே இருக்கணும். என்ன வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை அறிக்கையிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் பாஸ்டர் நான் அறிக்கையிடணும் அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு பலிக்க ஆரம்பிக்குதோ அன்றைய நாள் வரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இன்றைய தினத்தில் நீங்கள் ஏகப்பட்ட கடனில் இருக்கலாம். ஆனால் இந்த கடனை எல்லாம் மாற்ற அவரால் முடியும். எப்படி முடியும் என்றால், உங்களுடைய இருதயத்தை கடன் கொடுக்கிறவர்கள் மத்தியில் நாம் வைக்காமல் உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமைக்குள்ளாக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடன் மாறும். கடன் கொடுக்கிறவர்களுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளை தப்பு செஞ்சிட்டா அதுக்காக பிள்ளையே இல்லைன்னு ஆயிருமா? தப்பு செஞ்ச பிள்ளையை நாம் அரவணைக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், ஆதரிக்கிறோம். இனிமேல் தப்பு செய்யாதப்பா அப்படின்னு தட்டி கொடுக்குறோம். இல்லையா 2 அடி அடித்து புத்திமதி சொல்லி கொடுக்குறோம். அதே போல் தேவன் நாம் கடன் வாங்குறவர்களாக இருந்தோமா, அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். என் பிள்ளை 1 டைம் 2 டைம் கடை வாங்கிட்டான், ஆனாலும் இப்போ அவனுடைய உள்ளம் என்னை தேடுகிறனால அடுத்து ஏதாவது பண தேவைகள் வருமென்றால் அவனுக்கு கடன் வாங்காமல் நான் அவனுக்கு பரிபூர்ணமாக பணத்தை கொடுக்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வழி வாசல்களை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை உங்களிடத்தில் இப்போ கடன் இருக்கலாம், ஆனால் அந்த கடனை மாற்ற கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு. ஒரு வழியாக வந்த கடன் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் போகும்போது எப்படி போகுதுன்னே தெரியாது. சில ஆயிரங்கள் கடனாக இருந்தாலும், சில லட்சங்கள் கடனாக இருந்தாலும், சில கோடிகள் கடனாக இருந்தாலும், அவருடைய வல்லமையுள்ள அபிஷேகம், ஆவியானுடைய கிரியை, அவருடைய வல்லமையில் வார்த்தையின் பலாபலன்கள், விசுவாசம் எல்லாம் அந்த கடன்களை ஓடச் செய்கிறதா இருக்கிறது. ஒரு வழியாக பிசாசு கடன்ற ரூபத்தில் வருவான். ஆனால் தேவன் நமக்கு முன்பாக நின்று விரட்டும்போது எப்படி அவன் நிற்பான்? புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக பன்றிகள் மேட்டில் ஏறி கடலில் குதித்து இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. அதே போல் நமக்கு ஒருவேளை கடன் இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளாவே கடன்களை மாற்ற அவருடைய அற்புதத்தின் வல்லமை நம்மளோட கூட இருக்கிறதுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கடனை பற்றி யோசிக்கிறீங்க? கடன் வாங்குறத பற்றி யோசிக்கிறீங்க? இனிமேல் நீங்கள் எப்பொழுதும் முன்கூட்டியே கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. அடுத்த மாதம் என்ன தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கர்த்தரிடத்தை சொல்லி வைங்க. ஆண்டவரே, எனக்கு அடுத்த மாதம் இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபா தேவைப்படுது, போதும், ஒரு டைம் சொல்லுங்கள் போதும். ஏனென்றால் அவர் ஞானத்தின் தேவன். அவர் மறந்து விட மாட்டாருங்க. அவர் மறதியுள்ள தேவன் அல்ல. அவர் சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் உங்களுடைய சில காரியங்களை சந்திக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுடைய ஃபீஸின் காரியங்களை சந்திக்க மாட்டாரா? உங்கள் வீட்டு வாடகையை சந்திக்க மாட்டாரா? கரண்ட் பில்லை சந்திக்க மாட்டாரா? நீங்கள் வாங்கின பொருளுக்கு இஎம்ஐ சந்திக்க மாட்டாரா? எல்லாத்தையும் அற்புதமாக சந்திப்பாருங்க. நீங்கள் இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கனால அடுத்த மாதம் 5ஆம் தேதி போட வேண்டிய இஎம்ஐயை நீங்கள் இந்த மாதம் கடைசி 25ஆம் தேதி பேங்க்கில் போட வச்சிருக்காரு. அற்புதமாக பண தேவையை சந்திக்கிற தேவனுங்க. அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் கடனாளி அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பிள்ளைகளாக இருந்துட்டு புறஜாதிகள்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு தேவை, ஒரு நெருக்கம், ஒரு பண தேவை வரும்போது
தெய்வ சமூகத்தில் போங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் போய் தேவ பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் பணத்துக்காக கூட ஜெபிக்க வேணாம். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாக அவருடைய உள்ளம் பிரியப்படும்படியாக ஒரு மணி நேரம் நீங்கள் இருந்து தேவ பிரசன்னத்தில் இருந்து வாங்களேன். உங்கள் பண தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படும். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தில் சுகம் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் சமாதானம் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் சந்தோஷம் இருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய உள்ள உறவின் ஐக்கியம் மேம்படுகிற காரியங்கள் இருக்கிறது. எனவே தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை தான் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறது. எனவே கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேருக்கு? ஜாதிகளுக்குன்னு போட்டிருக்கு பாருங்க, அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு, நாம் யாவரும் சொல்லுவோம், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் இதெல்லாம் மாறணும். நம்முடைய வார்த்தைகள் மாறணும். நம்முடைய வார்த்தைகள் மாறும்போது, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறும்போது தான் நாம் கடன் வாங்குகிற சூழ்நிலையிலேருந்து கடன் கொடுக்குற சூழ்நிலைக்கெல்லாம் நாம் மாறுவோம். கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம், கடன் வாங்க செய்யக்கூடிய 5 சூழ்நிலைகள். இந்த 5 சூழ்நிலைகளுக்குள்ள தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் கடன் வாங்குகிறார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகள் கடன் வாங்குகிறார்கள். ஏனென்றால் தேவனை குறித்துன்னு ஒரு உயர்ந்த உள்ளம் வரல. தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எதிர்காலத்தின் நன்மைகள் என்ன என்று அவர்களுக்கு வரவில்லை. எனவே தான் இந்த 5 காரியங்கள், இது ரொம்ப அடிப்படையான காரியங்கள், ரொம்ப அடிப்படையான காரியங்கள். இந்த அடிப்படையான காரியங்கள் நிமித்தமாக தான் கிறிஸ்தவ ஜனங்கள் பேங்க்லேயும் மற்ற எல்லா இடங்களையும் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் அவர்களுக்கெல்லாம் தள்ளப்படுகிறது. எனவே முதலாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அடிப்படையான காரியங்கள். கௌரவம். கிறிஸ்தவ பிள்ளைகள் கௌரவத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரே கௌரவம். கௌரவம்னா புரியுதா? இனிமேல் புரியும். கௌரவம், கௌரவம். இந்த கௌரவம்னா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம்னா என்ன சொல்கிறது? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. கௌரவம். அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் பந்தாவாக சுற்றிக்கிட்டு தெரிகிறான்ட்டு. இந்த பந்தாவாக சுற்றிக்கிட்டு தெரியிருக்கும் இந்த ஆடம்பரமான பொருட்களை கடனில் இஎம்ஐயில் வாங்குறது, இதனால தான் கடனுக்குள்ளாக வராங்க. இந்த கௌரவம், அதாவது எப்படின்னா, வீட்டில் குடிக்க கஞ்சி இருக்காது, ஆனால் அவங்க வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு அவ்வளவு ரேட் அதிகமாக இருக்கும். ஃபோனில் பேலன்ஸ் இருக்காது, ஆனால் அவங்க வச்சுருக்க ஃபோனு அவ்வளோ விலை கூடனதாக இருக்கும். பைக்குக்கு பெட்ரோல் போட காசு இருக்காது, ஆனால் அந்த பைக்கு அவ்வளோ விலை கூடனதாக இருக்கும். அதான் கௌரவம். வீட்டில் எதுவுமே இருக்காது, ஆனால் வெளியே மக்கள் பார்க்கும்போது இவங்களாம் ரிச்சாக இருக்காங்க, இவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த கௌரவத்தின் அடிப்படையில் நாம் ஒரு கௌரவமாக இருக்கணும்னு காட்டுறாங்க பாருங்கள் உலக ஜனங்களுக்கு. அதனால தான் இவர்கள் கடன் வாங்குகிறார்கள். முதலாவது நான் சொல்கிறேன், வேத வசனம் நமக்கு தெளிவாக நிறைய காரியங்கள் சொல்லுது. கர்த்தரையே நாம் தெய்வமாக கொண்டிருக்க ஜனங்கள், அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். உலக ஜனங்கள் நம்ம என்ன சொல்லுவார்கள் என்று நாம் இப்படி பைக்கு, ஃபோனு, ட்ரெஸ்ஸு, இப்படி ஆடம்பரமான பொருட்களை நாம் வாங்கி வைக்கும்போது, கடனுக்கு வாங்கி வைக்கும்போது தேவன் பிரியப்படலை. ஆனால் நீங்கள் கடனே இல்லாமல் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு போடுங்க, நீங்கள் கடனே இல்லாமல் ஒரு கீபேடு செல்லை யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கடனே இல்லாமல் சைக்கிளில் போங்க, ஆனால் உங்கள் உள்ளம் தேவனை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தோடு நீங்கள் செல்கிறீர்கள். சைக்கிளில் போகும்போது கூட தேவனை துதித்து ஆராதிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானமாக போகலாம். ஆனால் நீங்கள் கடன் வாங்கிட்டு பைக்கில் நீங்கள் போங்க, 3 லட்ச ரூபா பைக்கு, 4 லட்ச ரூபா பைக்கில் உங்களை துதிக்க மனமே வராது. ஏன்னா இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோம், பெட்ரோல் எப்படி போட போகிறோம், அது 3 லட்சம் 4 லட்சம் பைக்கெலாம் பெட்ரோல் மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எப்படி போட போகிறோம்? நான் சொல்கிறேன், உலக ஜனங்களுக்காக, அந்நிய ஜனங்களுக்காக, உங்களுடைய இன ஜனத்தாருக்காக நீங்கள் கௌரவம் பார்க்காதீங்க. ஒரே கௌரவம் கர்த்தர் தான். ஒரு மனிதனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பது கர்த்தர் தான். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள கௌரவம், மகிமை, கனம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் நிலைத்திருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற கௌரவம், தேவன் கொடுக்கிற கனம், அவர் கொடுக்கிற மகிமை என்றென்றும் அந்த மனிதன் இந்த பூமியில் வாழும் நாட்கள் வரையும் நிலைத்திருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் யோசிப்பை பார்த்துக்கோங்க. கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார், எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக. கிட்டத்தட்ட 30 வயசில் வைத்தார். அவருடைய வாழ்நாள் எல்லாம் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்.
மகிமையாக இருந்தார், கனத்தோட மரியாதையோடு இருந்தார். அவருக்கு எத்தனையோ விதமான ஆட்கள் ஆலோசனை சொல்ல, போர் சேவர்கள், எல்லா விதமான ஆட்கள் பணிவிடை செய்தார்கள். எல்லா விதமான ஜனங்களும் அவர்களை தொழுது கொண்டார்கள். எனவே தான் உலக பிரகாரமான ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாக ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகக்கூடாது. நம்மிடத்துல ஒரு பணம் இருக்குது, கடன் இல்லாமல் ஒரு பணம் இருக்குது, 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா, அடுத்த மாதத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு எது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அந்த பைக்கை வாங்குங்க, தப்பு கிடையாது. ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறாரு. நீங்கள் இந்த ஒரு ஃபோன் உங்களுக்கு தேவைப்படுதா, விலை கொண்ட ஃபோன் தேவைப்படுதா? இன்றைய காலகட்டத்தில் எத்தனை லட்சத்துக்குலாம் ஃபோன் வந்துருச்சு. ஃபோனில் வைரக்கல்லாம் பதிச்சு வருது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பேப்பரில் பார்த்தேன் நான், இந்தியாவிலேயே தொழிலதிபருடைய மனைவி கிட்டத்தட்ட 64 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபோன், வைரக்கல் பதிச்ச ஃபோன், ஒரே ஃபோன் வச்சுருந்தாங்க, பேப்பரில் போட்டிருந்தாங்க. அவர் இந்தியாவிலே டாப் 10 தொழிலதிபரோட அவங்க மனைவி. அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. அப்படி நம்ம போய் கடனை வாங்கிட்டு இஎம்ஐ வாங்கிட்டு இருந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லை. உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அதில் போய் நீங்கள் கீபேர்டு ஃபோன் வாங்குங்க. அதிலே ஃபோன் தானே பேச போகிறீங்க. நமக்கு என்ன ஃபோனோட அடிப்படை? ஒரு செய்தியை நம்ம இங்கேருந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், அடுத்தவங்கள்ட்ட நம்ம செய்தியை நம்ம வாங்கிக்கணும். அதுதான் எதுவுமே தேவனுடைய திட்டத்தின்படி. ஆண்டவரே, இப்போ என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, நான் இந்த ஃபோனை வாங்கிக்கிறேன், அடுத்து என்கிட்ட காசு வரும்போது நீர் எனக்கு கொடுக்கும்போது நான் அந்த ஃபோனை வாங்கிக்கிறேன். அப்படி சொல்லி நீங்கள் வாங்கலேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இருக்கிறார். ட்ரெஸ்ஸு அப்படி தான். நம்ம இடத்துல என்ன பணம் இருக்கோ, பொருள் இருக்கோ, நாம் அதுக்கு தகுந்த போல் வாழணும். இப்போ சில இடங்கள் என்னென்னா ட்ரெஸ்ஸு கூட இஎம்ஐயில் வரப்போகுது. எல்லாமே இஎம்ஐயில் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜு, பீரோலு, டிவி, வாஷிங் மிஷினு, வாட்டர் பியூரிஃபை ஃபில்ட்ரு எல்லாமே இஎம்ஐயில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த ட்ரெஸ்ஸையும் இஎம்ஐயில் கொண்டு வந்துடுவாங்க. சில இடங்களில் உண்டு, கார்ப்பரேட்டு ஜவுளி கடையெல்லாம் உண்டு. நீங்கள் 5000 ரூபாய்க்கு எடுத்தீங்களா, உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு செக் பண்ணி அவங்க இஎம்ஐ போட்டு விட்ருவாங்க. அதில் தேவன் விருப்பப்படுறது இல்லைங்க. உங்கள் இடத்துல என்ன இருக்கோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். தாவீது இடத்துல இருந்தது ஒரு காமன்னு சில கூழாங்கல் தான். அதை வச்சு தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர் ஜெயிக்க வச்சார். அதே போல் தான் உங்களிடத்துல என்ன இருக்கோ நீங்கள் அதை கொண்டு நீங்கள் பயன்படுத்தி காரியங்களை செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். எனவே இந்த கௌரவத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஃபோனு, இந்த பைக்கு, வீட்டில் உள்ள ஆடம்பரமான பொருட்கள். ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, நம்ம இருக்கிறதே வாடகை வீட்டில் இருப்போம், ஆனால் அங்கே இருக்க சோபா பார்த்திங்கன்னா 50,000 ரூபா 60,000 ரூபா இருக்கும். இவங்க சோபாலாம் நல்லா வச்சுக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சோபாவுக்கு பின்னாடி இருக்கிற வருத்தமும் கண்ணீர் அவங்களுக்கு தான் தெரியும். இஎம்ஐ மாதம் கட்டிகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அதில் விரும்புகிற இல்லைங்க. நீங்கள் சாதாரண ஒரு மரச்சேரை போட்டு நீங்கள் வந்தவங்களை உபசரிங்களே, கர்த்தர் அதில் மகிமைப்படுறாரு. எனவே இந்த மாதிரி கௌரவத்துக்காக கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழக்கூடாது. ஒரே ஒரு கௌரவம், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மெய்யான தேவன், அவர் தான் என்னுடைய தகப்பன் என்கின்ற ஒரு ஞானம் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது காரியத்தினால் எதுக்கு கடன் வாங்குறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில். பாருங்களேன், சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பணம் தேவை, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு தொழில் தேவை. அதனால் கடன் வாங்குறாங்க. தெரியாத தொழிலை செய்யக்கூடாது, கர்த்தர் சொன்ன தொழிலை செய்யணும். எனவே தொழில் செய்யும்போது சிறிய லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்பொழுதுமே நான் நல்லா படிச்சிருக்கேன், என் வீட்டில் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நான் பேங்க்கில் போய் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடை வாங்கி நான் தொழிலை செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் செய்யுங்க. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் பேங்க்கில் போய் 20 லட்சம் கடை வாங்கி ஒரு சிறிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தங்களிடத்தில் என்ன பணம் இருக்கிறதோ அதை கொண்டு நாம் சிறிய தொழிலை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் நமக்கு திட்டமும் தீர்மானமாக சொல்கிறது. ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஒரு 10க்கு 10 ரூமில் தான் ஒரு சின்ன தொழிலை ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிவை பார்த்திங்கன்னா மகா சம்பூர்ணமாக இருக்கும். எனவே கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அந்த தொழிலோட முடிவு பார்த்திங்கன்னா இந்த உலகமே வியந்து பார்க்கத்தக்க ரீதியில் இருக்கும். கர்த்தர் அபிதமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே சிறிய ரீதியிலேருந்து நாம் ஆரம்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எல்லாமே சின்ன ரீதியில் தாங்க. தேவன் எடுத்தோடனே எல்லாவற்றையும் செய்திட கிடையாது. ஒரு சபையின் ஊழியம் என்பது மிகப்பெரிய ஒரு கர்த்தர் கொடுத்த திட்டம். அதில் ஆரம்பம் பார்த்திங்கன்னா
இப்போ இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்துருக்க எல்லா சபைகளையும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த சபையோட ஆரம்ப சூழ்நிலை என்னன்னு நம்ம அந்த போதகர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா 2 அல்லது 3 இல்லை 5 பேர் தான். நிறைய ஊழியங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருக்க மிகப்பெரிய சபையாக இருக்கட்டும், மதுரையில் இருக்க சபையாக இருக்கட்டும், மற்றும் அநேக இடங்களில் எல்லாம் ஆரம்பம் ஒரு 10க்கு 10 ரூமில் தான் ஆரம்பிச்சது. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், கண்களில் நமக்கு பூரிப்பு உண்டாகிறது இவ்வளோ பெரிய ஊழியங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த ஊழியத்தோட துவக்கமும் அற்பமும் துவக்கத்தோட அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியமாக இருக்குது. ரொம்ப அற்பமாக தான் ஆரம்பித்தாங்க, ஆனால் கர்த்தர் மகிமையாக கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆரம்பித்த தொழிலாக இருக்கட்டும், அவர் ஆரம்பித்த ஊழியமாக இருக்கட்டும், அதனுடைய முடிவு மகிமை தான் என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். யாராலையும் அதை அசைக்க முடியாது, யாராலையும் அதை அசைக்க முடியாது. எந்த பிசாசினாலும் முடியாது, எந்த அரசாங்கத்தினாலும் முடியாது, எந்த பொல்லாத மனிதராலும் முடியாது. தேவனை ஆரம்பித்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. எனவே தொழில் செய்வதற்காக நாம் பணத்தை போய் நாம் வாங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு தொழிலை கொடுத்தா அந்த தொழிலை விருத்தி அடைய செய்வதற்கான பலனையும் ஆற்றலையும் எல்லா சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியலன்னா, ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா, அப்படியே நம்ம மனக்குழப்பம் அதிகமாக வரும் பாருங்க. தொழிலில் இன்றைக்கி வருகிற லாபம் 500 ரூபாய் நீங்கள் மேன்மை பாராட்டணும். இல்லைனா 20 லட்சம் வாங்கி நான் பேங்க்லேருந்து வாங்கி நான் லோனை போட்டு தொழில் செஞ்சால் எனக்கு டெய்லி 5000 வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் மேன்மை பாராட்டுறதில் அதில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் கடன் வாங்கி நாம் 5000 ரூபா லாபத்தை பெறுகிற காட்டிலும் கடன் இல்லாமல் 500 ரூபா பெறுகிற லாபம் கர்த்தருக்கு மகிமை என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே சின்னதான் எந்த தொழிலாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அது மாதிரி படிப்பு அப்படி தான். படிக்கிற பிள்ளைகள் அந்த பேராகிராஃப் பெருசாக இருக்குன்னா யோசிக்கக்கூடாது. 2 வரியா கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்டு அறிவை கேட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லித்தாங்கப்பா, சாலமோனியில் பெரியவர் நீர் தான் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு இது கஷ்டம்ப்பா, உமக்கு அது ஈஸிப்பா, எனவே நீ சொல்லித்தாப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா 3 வருஷம் 5 வருஷம் கழித்து கூட நீங்கள் டக்குன்னு அந்த பேராகிராஃபை மனப்பாடமாக ஒப்பிக்க முடியும். ஏனென்றால் இருதயத்தில் அவர் ஆவியிலே அந்த வார்த்தைகளை அவர் விதைக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் சின்ன காரியமாக இருந்தாலும் தொழிலில் ரொம்ப ஞானமாக நாம் செயல்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். மதுரையில் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் பாருங்க. அந்த சகோதரர் லேத்துனா தெரியுமா உங்களுக்கு? இரும்பை வச்சு அதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் நான் காட்டுறேன். அந்த லேத்து வேலை தான் அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப படிப்பெல்லாம் படிக்கலை, ரொம்ப கம்மியான படிப்பு தான், 10th தான் அவருடைய குவாலிஃபிகேஷன். அந்த சகோதரர் லேத்தில் கொஞ்சம் வேலை தெரிஞ்சனால ஒரு லைசன்ஸை ஒன்று எடுத்து வச்சுட்டாரு. கார் ஓட்டுறதுக்குரிய 4 வீலர் லைசன்ஸை. அந்த லைசன்ஸை எடுத்து வச்சுட்டாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தொழில் தொடங்கும்படியாக விரும்புகிறாரு. தொழில் என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷின் தயாரிக்கிறாரு. பால்த்தீன் மிஷின். நமக்கெல்லாம் கேரி பேக்கில் பிரிண்ட் போட்டு வருது பார்த்தீங்களா, பேர் போட்டு வருதுங்களா, வெங்கடேஸ்வரா பேக்கரி, அக்ஷயா பேக்கரி, இப்படி அந்த நேம் ஓட்டுற மிஷினு, அந்த பால்த்தீன் சம்மந்தமான மிஷினு, எல்லாமே கேரி பேக்லேருந்து எல்லா விதமான மிஷின்களும் கிட்டத்தட்ட 7-8 விதமான மிஷின்கள். ஒவ்வொரு மிஷின் பார்த்திங்கன்னா 10 அடி 20 அடியெல்லாம் இருக்கும், 10 அடி 20 அடியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய மிஷினு. ஆனால் அவரிடத்துல அந்த மிஷின் செய்வதற்கான பணங்கள் அவரிடத்துல இல்லாதனால அந்த மிஷினை ஆர்டர் பண்ணும்படியாக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒரு மிஷினை செய்ய முடியும். ஆனால் இவரிடத்துல பணம் இல்லை. இவர் என்ன செய்கிறாருன்னா, முதலாவது அந்த ஆர்டர் கொடுத்த அந்த நபர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்குறாரு, கொஞ்சம் பகுதி செஞ்சு முடிக்கிறாரு, அடுத்து பணத்தை வாங்குறாரு, அடுத்த நடுப்பகுதி செஞ்சு முடிக்கிறாரு, அடுத்த பணத்தை வாங்கி முழு பகுதி செஞ்சு முடித்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்படி சிறிய விதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சகோதரருடைய தொழில் தான் இன்றைக்கு உலகமெங்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின் எக்ஸ்போர்ட் ஆகி கப்பலில் போயிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த பட்டணத்தில் கூட 1-2 இடங்களில் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய மிஷின் செயல்பட்டிருக்கு, கொடுத்துருக்காங்க ஆர்டர் செஞ்சு. இன்றைக்கி எத்தனையோ கார் வச்சுக்கிறாரு. அவருக்கு பிள்ளைகள் 4 பேர் பாருங்கள், 4 பேருக்கு நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்து நிம்மதியாக இருக்கார். ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்பமாக தான் இருந்தது. ஜனங்கள் மதிக்கக்கூடிய ரீதியில் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சிறிய லெவலில் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 50 பேர், மினிமம் 50 பேர் வேலை பார்க்குற ரீதியில் கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்துல வைத்துக்கிறார்.
எத்தனையோ ஏக்கர் சொந்தமாக வச்சுக்கிறாரு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் என்னவா ஆகப் போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நாம் சிறிய காரியங்களில் உண்மை உத்தமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. எனவே தான் எந்த தொழில் தொடங்கினாலும் கர்த்தருடைய சித்தத்தைப்படி சிறிய விதத்தில் ஆரம்பிங்க, அது சீக்கிரமே பெரிய விதத்தில் மாறும். எல்லாமே அப்படி தான். எனவே இதை நீங்கள் நன்கு கவனித்து வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். முதலாவது காரியம் நாம் பார்த்தோம் கௌரவம், ரெண்டாவது நாம் பார்த்தோம் தொழில், மூன்றாவது திருமணம். திருமணத்திற்காக கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்றைக்கு கடன் வாங்குகிறார்கள். திருமணத்துக்காக, தன்னுடைய மகன் திருமணத்துக்காக இருக்கட்டும், தன்னுடைய மகள் திருமணத்துக்காக இருக்கட்டும். நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிறாரு, என்ன இருக்கிறதோ, பொம்பளை பிள்ளைன்னு பிறந்துட்டு அதற்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகை பணம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த திருமணத்து நாளுக்கு முன்பதாக என்னென்ன இருக்கோ உங்கள் பணம், அதை நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அந்த திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியாது தேவன் விரும்புகிறாரு. இனஜனத்தார், மாப்பிள்ளை வீட்டார், பொண்ணு வீட்டார் நம்மளை பற்றி என்ன நினச்சிடுவாங்கன்ட்டு போய் லட்சங்களில் கடன் வாங்குவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. லட்சங்களில் கடன் வாங்கி ஆடம்பரமாக நடத்துவது தேவனுடைய பிரியமில்லை. உங்களிடத்தில் என்ன இருக்குது? வனாந்திரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்டார்ல சீடர்களை பார்த்து, உங்களிடத்தில் என்ன இருக்குது இப்போ சாப்பிட அப்படின்னு கேட்டார்ல. அந்த சிறு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் தானே இருந்துச்சு. அதை வச்சு தானே கர்த்தர் மகிமையாக அந்த நேரத்தில் சாப்பாடு போஷித்தார், ஆகாரத்தின் தேவைகளை சந்தித்தார். அதே போல் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பணங்கள் எவ்வளோ மொத்தம் இருக்குது, இதை கொண்டு ஒரு திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் சபையில் வச்சு கல்யாணம் முடிச்சு மிச்சரு டீயை கொடுத்து அனுப்புங்க, தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நீங்கள் ₹1,00,000 கடை வாங்கி பிரியாணியும் கிரில் சிக்கனும் 65யும் ஐஸ்கிரீமும் கொடுக்குற காட்டிலும் நீங்கள் மிச்சரும் காப்பியும் கொடுத்து வர்ற ஜனங்க மணமக்களை ஆசீர்வதிப்போனால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். எனவே இந்த திருமண காரியங்கள் வரும்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்கு யோசித்து தீர்மானம் பண்ணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா லட்சங்களை கடை வாங்கிடலாம், ஈஸி தான். ஆனால் இந்த திருமணம் பண்ண இந்த நபர்கள் மன வீட்டார் எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் பல வருடங்களாக அந்த பெற்றோர்கள் பணத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வட்டி போட்டிருப்பாங்க, வட்டி குட்டி. இப்படி பணத்தை அவர்கள் 5 வருடம் 7 வருடங்களாக திருமணத்தின் கென்று வாங்கின பணத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது தேவனுக்கு பிரியமா? ஒவ்வொரு மாதமும் பணத்தை கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டும். அதை விட்டுட்டு இப்படி என் பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்க, என் பையனை கல்யாணம் முடிச்சிங்க, அதுக்கு வாங்கின கடனை இன்னும் கட்டி முடியலன்னு எப்போ சொல்லுவார் தெரியுமா? அந்த கல்யாணம் முடித்த மணப்பொண்ணும் மணமகனும் போயிடுவாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்ல, அதண்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு தேவையா? 5 வருடம் 7 வருடங்களாக திருமண வாழ்க்கைக்கென்று வாங்கின பண தேவைகளை இப்படி கடன் கட்டுவது தேவனுக்கு பிரியமில்லை. எனவே திருமணம் என்று வரும்போது தேவனால் நிச்சயிக்கப்படுகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது பரிசுத்த விவாகம். எனவே பரிசுத்த விவாகத்தில் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கிருபைகளை அவர் பாராட்ட அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். எனவே தான் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து செயல்படணும். திருமணம் என்று வரும்போது இன ஜனத்தாருக்குடைய பாராட்டுதலை பெறும்படியாக நாம் திருமணம் செய்யக்கூடாது. இன ஜனத்தாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, திருமணத்தில் ஏதோ ஒரு தவறு நடக்க தான் செய்யும். நீங்கள் 12 விதமாக கடை வாங்கி சாப்பாடு போட்டாலும் ஏதோ ஒரு கூட்டில், ஏதோ ஒரு பொரியலில், இல்லை அவசரத்தில் ஒயிட் ரைஸில் உப்பு இல்லைன்னா, இல்லை சாம்பாரில் உப்பு இல்லைன்னா அதை தான் ஜனங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனவே மக்களை பிரியப்படுத்தும்படியாக திருமண வைபவங்களில் எல்லா விதமான ஆடம்பரமான செலவுகளை செய்வது தேவனுக்கு பிரியமில்லை. எனவே தேவனை பிரியப்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை பெற்று உங்களிடத்தில் என்ன இருக்குது அதை போடுங்க. இல்லை ஒயிட் ரைஸ் வச்சு 2 கூட்டை வச்சு சாம்பாரை வச்சு தான் அப்பளம் தான் போடுவேன் அப்படின்னா அதை போடுங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பிரியம் அந்த மணமகன் மேலேயும் மணமகள் மேலேயும் இருக்க வேண்டும், அந்த பெற்றோர்கள் மேலே இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கடை வாங்கி எதையும் செயல்படுத்தக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறார். 4வது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற கடன். வீட்டுக்கு கடை வாங்கியிருப்பாங்க. வீட்டுக்கு எப்படி கடை வாங்கியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்த போய் பேங்க்கில் அடகு வச்சு ஒரு வீடை கட்டிடுவாங்க. 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வீடை கட்டிட்டு வீட்டில் தான், புது வீட்டில் தான் அவங்க ஜீவியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். வீடு கட்டுறதுனா சாதாரண லட்சங்களில் கடை வாங்க மாட்டாங்க, அது பல லட்சங்களில் வாங்குவாங்க. பேங்க் இப்போ அப்படி தான் கொடுக்குது. குறைஞ்சபட்சம் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரையும்
அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 10 வருஷம் இல்லைன்னா 20 வருஷம் நீங்கள் கட்டுங்க போதும், உங்களுக்கு ரொம்ப கம்மியான இஎம்ஐ தான் 10 வருஷம் 20 வருஷம். இஎம்ஐ கம்மியாக தெரியும், அந்த 20 வருஷத்தில் முடிவில் தான் நமக்கு தெரியும் அப்பாடா அப்படின்னு போடும் பாருங்க. ஏனென்றால் இஎம்ஐ இருக்கும்போது, இந்த கடன் இருக்கும்போது தேவன் கொடுத்த பரிபூர்ணமான சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்த்து வாழ வேண்டும். நீங்கள் ஒரு இடம் வாங்க தான் உங்கள்கிட்ட காசு இருக்கா, இடத்த மட்டும் வாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தின் அடிப்படையில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்னாரா வீடு கட்ட சொல்லி? அப்படின்னா கர்த்தர் உங்கள் பண தேவையை அவர் சந்திக்க அவர் மகா பெரிய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சொல்லாமல் இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு, எல்லாம் சுற்றி பக்கத்தில் இருக்கவங்களாம் வீடை கட்டிட்டாங்க, நம்மளும் ஒரு வீடை கட்டிடுவோம். என்னோட கூட பிறந்தவங்களாம் சொந்த வீட்டில் இருக்காங்க, இல்லை என் சொந்தக்காரங்களாம் சொந்த வீடு கட்டி கட்டி பால் காய்ச்சி வச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க, அதனால் நாமும் ஒரு வீடை கட்டி பால் காய்ச்சி பத்திரிக்கை இல்லைங்க. தேவன் விரும்புகிறதில்ல. ஞானமுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே தான் வீடு எல்லாமே தேவனுடைய திட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு உண்டு. அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் அரண்மனை போன்ற வீடுகளில் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் 1 2 3 4 அப்படி படிப்படியாக செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். படிப்படியாக செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமாம், கர்த்தர் உங்களை பெரிய அரண்மனையை கொடுக்க வச்சுக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களிடத்துல இருக்க பணத்தை பார்த்து 10க்கு 10 மாதிரி 2 ரூம் போட்டுருவோம், ஒரு சின்னதாக ஒட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக மாறும். எனவே தான் வீடு கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஏன் அப்படி நிச்சயம் கொடுப்பார்னா, பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. நான் சொல்கிறேன், பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னா உங்களுக்கு ஒரு சில சென்டில் உங்களுக்கு வீடை கொடுத்துட மாட்டாரா? இல்லை உங்களுக்கு அரண்மனை போன வீடு வேண்டாம் ஒரு சில ஏக்கரில் கொடுத்துட மாட்டாரா? கர்த்தர் நிச்சயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். 5வது பார்த்தீங்கன்னா ஆசை. கண்ணில் பார்க்கும் பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறது, கண்ணில் பார்க்குறது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடு போயிருப்பீங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு உடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான பொருள் வச்சுருக்காங்க, கண்ணில் பார்க்குறது. இந்த மாதிரி கண்ணில் பார்க்குற பொருட்களுக்காக நாம் கடை வாங்கி அதை வாங்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறாரு. கண்ணில் பாருங்கள், ஆனால் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே புறஜாதி பாவி அவங்களுக்கே நீர் அதை கொடுத்தீரென்றால் எனக்கு நீர் கொடுப்பது ரொம்ப சுலபம் ஆண்டவரே. அவங்களுக்கே நீங்கள் இதை செய்தீங்கன்னா எங்களுக்கு இதை செய்வது ரொம்ப சுலபம் ஆண்டவரே. இப்படி நீங்கள் சிந்திக்க முடியாத தேவன் விரும்புகிறார். கண்ணில் பார்க்கும் பொருட்களை வாங்குவது தவறல்ல. கண்ணில் பார்க்கிற பொருட்கள் நமக்கு உபயோகமாக இருக்கிறதா அல்லது நமக்கு தேவைப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவங்க அதை வச்சுருக்காங்க, அடுத்தவங்களுக்கு அது தேவைப்படலாம், ஆனால் நமக்கு அது தேவைப்படக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. தேவையில்லாத எந்த பொருட்களை வாங்கி பணத்தை விரயம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு பொருளை வாங்குகிறோமா, அதை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே தான் நாம் அப்படி பொருட்களை வாங்க வேண்டும். கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டு நாம் பொருள் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்றா, பிசாசானவன் தந்திரமுள்ளவனாக இருந்து ஏவாளை வஞ்சித்தது போல நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்க்க கண்ணில் பிசாசு என்ன செய்யறான், ஆசையை தூண்டுறான். எனவே தான் நாம் ரொம்ப ஆசைப்படுறதுனால ஒரு பொருளை வாங்கக்கூடாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் கிச்சனுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இல்லை உங்கள் தொழிலுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, கண்ணில் பார்க்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு திட்டமா என்பதை நாம் பார்த்து வாங்க வேண்டும். கர்த்தருக்கு அதில் மகிமையா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தான் கண்ணில் பார்க்க பொருட்களை வாங்குவது பிசாசு கூட சில நேரம் அப்படி தான் நம்மளை ஆசையை தூண்ட விடுவான். கர்த்தருடைய ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அது நிச்சயம் பலிக்கும். ஆனால் பிசாசு கொண்டு வர்ற ஆசை இருந்தால் அது பலிக்கிற மாதிரி இருக்கும், அது பெரிய தீமையில் போய் விடும். கண்ணில் பார்க்கிற பொருட்களை விட ஆசைப்படுறத விட தேவனுக்கு பிரியமா என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த காலை வேளையில் 5 காரியங்களை குறித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது மிகப்பெரிய சத்தியம். வேதத்தின் அடிப்படையில் இந்த பூமியிலே எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்விதமாக இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா கௌரவம். 2வது தொழிலில் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நாம் பார்த்தோம். 3வது திருமண காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 4வது வீட்டுக்கடன். 5வது ஆசை, கண்ணில் பார்க்கும் பொருள்கள்லாம்.
எனவே தான் இந்த 5 காரியங்களை குறித்து நீங்கள் திட்டம் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது இன்றைக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல, இது உங்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த சத்தியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியை வாழ்வதற்கு இந்த 5 காரியங்களையும் அடிப்படையில் தான் நாம் காரியங்களே செய்ய வேண்டும். மைய ஆதாரம் என்னவென்றால், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, கணம் கொடுக்குறோமா, அவரை உயர்த்துகிறோமா. இன்னைக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் எடுக்கும்போது அந்தந்த காரியங்களுக்கு தான் இன்றைக்கி ஜனங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சூழ்நிலை அதிகமாக உண்டாகிறது. எனவே தான் நாம் எந்த காரியங்கள்னாலும் முதலிடம் கர்த்தருக்கு. அதான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்கள், தேவனுடைய மகிமையை தேடுங்கள், தேவனுடைய கனத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், கடன் வாங்காமல். வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் வசனம். நமக்கு சங்கீதம் 112:5 சொல்லப்பட்டிருக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 112:5, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்புகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் கர்த்தர் நம்மளை சொல்லுது. தேவனே நம்மளை பாக்கியவான்னு சொல்கிறாரு. இறங்கி கடன் கொடுக்கணுமா? இறங்கி கடன் கொடுக்கணும்னா என்ன வேணும் உங்கள்கிட்ட? பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நீங்கள் இறங்கி கடன் கொடுப்பீங்க. நீங்களே கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கடன் கொடுக்குற இடத்துல இருக்க முடியும்? எப்படி நான் பாக்கியவானாக மாற முடியும்? மாற முடியாது. எனவே தான் இந்த சங்கீதம் 112:5 சொல்லப்பட்ட பிரகாரமாக இறங்கி கடன் கொடுக்கணும். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நியாயம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா, அப்பேற்பட்ட மனுஷனாக தான் கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எனவே தான் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டிருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் கடன் கொடுக்க முடியுமாங்க? முடியுங்க. எப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழைகளை பார்க்கும்போது நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்குற ஒரு உள்ளம் நமக்குள்ளே வேண்டும். எப்பொழுதும் நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அது கொடுக்குற ஒரு உள்ளம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் என்ன சொல்கிறார், நான் பின்பகுதியில், அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எனவே நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் உங்களிடத்திலிருந்து நிரம்பி வழிகிற ஐஸ்வர்யத்தை எடுத்து ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்க முடியும். தாராளமாய் கொடுக்க முடியும். ஏழைகள் திரும்ப கொடுக்க மாட்டார்கள் உங்களிடத்தில் திரும்ப. ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உங்களிடத்தில் பணத்தை திரும்ப கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான் ஏழைகளை கொடுத்தான். வாரி இறைக்கணுமா? வாரி இறைக்கணும் எப்படி தெரியுமா? மணலாக குமிச்சு போட்டிருப்பாங்க, அப்படியே மண்வட்டி வச்சு வாரணும். அப்படி வாரணும். உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் அவ்வளோ இருக்கா? மண்வட்டி போட்டு எடுக்கிற அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கா? இன்றைக்கு இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள், அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தாவீது ராஜா எல்லா இடங்களிலும் உண்மையாக இருந்தார். வனாந்தரத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தினார். சொற்ப ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும்போது அவர் ராஜாவாகியும் தேவனை மகிமைப்படுத்தினார். எனவே தான் நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு உள்ளம் நமக்குள்ளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே நாம் கடன் கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமென்றால் இந்த 5 காரியங்களை குறித்து சிந்தியுங்கள். வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள்லாம் தேவனால் அருளப்பட்டது. அது நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். இன்றைக்கு ஒருவேளை நிறைவேறாத மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எனவே தான் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதன்படி நீங்கள் நடவுங்கள். இந்த பூமியிலே நீங்கள் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் உயர்ந்திருக்கும்போது உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைக்கிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். சத்தியங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரங்களை நன்றி பலிகளை ஏறிடும். எந்த சூழ்நிலை மத்தியில் நான் கடை வாங்க மாட்டாண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தோடு
உண்மையோடு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனே இயேசு நாமத்தில் அன்பு சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைய நாள் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, கடன் வாங்குகிற அந்த 5 சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் கௌரவத்துக்காக அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் கௌரவம் நீர் தான் ஆண்டவரே. தொழிலுக்காக அல்ல ஆண்டவரே, தொழிலை கொடுத்தவர் நீர் தான் ஆண்டவரே. கர்த்தாவே, திருமணம் போன்ற காரியங்களுக்காக அல்லப்பா, திருமணத்தை ஏற்படுத்துகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. வீட்டுக்காக அல்ல ஆண்டவரே, வீடை உண்டாக்க உம்மால தான் ஆண்டவரே முடியும். கர்த்தாவே, கண்ணில் பார்க்க பொருளை நாங்கள் வாங்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய திட்டம் என்னமோ, உம்முடைய தீர்மானம் என்னமோ, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்து பொருட்களை வாங்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசையெல்லாம் நீர் தானப்பா, எங்களுடைய ஆசையெல்லாம் நீர் தான். உம்மை உயர்த்துவது, உம்மை கனம் பண்ணுவது மாத்திரம்தான் எங்களுடைய நித்தியமும் நிரந்தரமான ஆசையாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் எண்ணுகிறோம்பா கர்த்தாவே, நீர் இன்றைய தினத்தில் எங்களுக்கு போதித்த இந்த சத்திய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் ஆவியில் நாங்கள் விதைக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜீவனாய் இருந்து கர்த்தாவே ஆவியிலே 100 மடங்கு அறுவடை கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எனக்கும் என் சந்ததிக்கும் நீர் கொடுத்த வார்த்தைகள் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்க தேவன். அவர்கள் இந்த வாரம் முழுவதும் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பலத்தையும் கர்த்தாவே தயவையும் மனித தயவையும் புதிய புதிய கிருபைகளையும் நீர் தந்தருளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவிடாமல் எல்லாவற்றிலும் பரிபூரணத்தோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துவது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அவ்விதமாக உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபையும் பாராட்டுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்குகிறோம். அவை உம்மிடத்திலிருந்து அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தேவன், இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீ பாதுகாக்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம். எல்லா விதமான நாசம் மோசமான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. நன்மை கிருபை ஜீவனில் ஒரு நாள் எங்களை பின்தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.